மனைவியை கொன்றதாக 5 ஆண்டுகள் சிறையில் இருந்து ஜாமீனில் வெளியே வந்தவர் மனைவியை உயிருடன் பார்த்த ஆச்சரியம் கர்நாடகாவில் நிகழ்ந்துள்ளது. மைசூர் மாவட்டம் குஷால் நகர் பசவனஹள்ளியில் சுரேஷ் மல்லிகை என்ற தம்பதி 18 ஆண்டுகளாக வசித்துள்ளனர். இவர்களுக்கு 2 பிள்ளைகள் உள்ள நிலையில் 2020ஆம் ஆண்டு திடீரென மல்லிகை மாயமாகினார். இதுகுறித்த புகாரில் எங்கு தேடியும் அவர் கிடைக்கவில்லை. இந்நிலையில் 7 மாதங்களுக்கு பிறகு பெட்டதபுரா பகுதியில் ஒரு பெண்ணின் எலும்புக்கூடு கிடைத்தது. அது மல்லிகைதான் என கருதிய காவல்துறையினர் சுரேஷை கைது செய்தனர். இந்த வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்ட சுரேஷ் 5 ஆண்டுகளுக்கு பிறகு ஜாமீனில் வெளியே வந்தார். இந்நிலையில் மடிக்கேரி பகுதியில் மல்லிகையை நேரில் சந்தித்துள்ளார் சுரேஷ். இதுபற்றி காவல்துறைக்கும் தகவல் கொடுத்திருக்கிறார். விசாரணையில் மல்லிகை தனது காதலனுடன் விராஜ்பேட்டை செட்டிக்கரை பகுதியில் வசித்து வருவதாக கூறியுள்ளார். பின்னர் மல்லிகை மைசூரு மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். உரிய விசாரணை நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்கவும் மல்லிகைவுக்கு பாதுகாப்பு வழங்கவும் காவல்துறைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. ஏழை மக்களுங்கிற யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணிக்கங்க. கர்நாடகாவில் ஒரு சம்பவம் நடந்திருக்குதுப்பா. என்ன அப்படிங்கன்னா, மல்லிகாங்கிற ஒரு பொண்ணை சுரேஷுங்கிற பிரசமண்டிங்க 2 பேர் மல்லிகாவை சுரேஷ் கொண்டு போட்டாருன்னு சொல்லி 5 வருஷம் ஜெயில் செஞ்சு கிடந்திருக்குது. ஜாமீன் வாங்கிட்டு வந்து போன போது பொண்ணை செஞ்சு வைக்கிறாரு. சந்திச்சு என்ன ஆயிருக்கு தெரியுமா சம்பவம்? போலீஸ் கொண்டே கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறாரு. விசதமாய அறிக்கை தாக்கல் பண்ணவும் சொல்லியிருக்குது கோடதி. பொண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்க சொல்லியிருக்குதாம்மா கோடதி. இது என்ன நியாயமாக்குது? அவள் கள்ளக்காதலும் கூட போய் வாழ்ந்ததுக்கு புருஷன் என்ன பண்ணுவார்? இது ஆம்பளைகளுக்குனால அநீதி, கொடுமை, அக்கிரமம். இது அக்கிரமம். அந்த ஆள் 5 வருஷம் ஜெயிலில் கிடந்துக்கிறாராம்மா. என்னவாக்கு நியாயம்? அந்த பொண்ணு உசுரோட கள்ளக்காதலம் கூட ஜம்முன்னு வாழ்ந்துக்கிறா. அப்படி இது என்ன நியாயம் இது? அப்போ கோடதி என்ன சொல்லியிருக்குதாம்மா? யூடியூப்பில் சொல்கிறேன். கோடதியை மல்லிகாவுக்கு பாதுகாப்பு சொல்லியிருக்குதாம்மா. என்ன நியாயம் இது? செத்து போனேன்னு சொல்லி 5 வருஷம் பிரச்சனை பிடிச்சி ஜெயிலில் போட்டு 2வது அதுக்கு உசுரோட வந்தால் எப்படி இருக்கு? அப்போ ஆம்பளைக்கு ஒரு நியாயம், பொம்பளைக்கு நியாயமா? வெகுமான கோட்டை டெல்லியில் உள்ள சுப்ரீம் கோடதியும் எல்லா ஸ்டேட்டு ஹைகோடதியும் இது விசதமாய் பரிசோதிச்சு ஆம்பளைகளுக்கு எதிரே நடக்கிற அநீதிக்கு நீதி வழங்கணும்னு கேட்டுக்கிற தாழ்மையாக கேட்டுக்கிற வின்சென்ட் சேவியர் ஏழை மக்களுங்கிற யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணிக்கங்க. அதாவது மல்லிகாங்கிற ஒன்று செத்து போனதாக சொல்லி புரசனை பிடிச்சி 5 வருஷம் ஜெயிலில் போட்டாச்சு. யூடியூப்பில் வந்த வார்த்தை இது. அதை பார்த்தப்ப சொல்கிறேன். பின்ன பார்த்தா 5 வருஷம் கழிச்சு இந்த ஆள் ஜாமீன் வாங்கிட்டு வந்து பார்த்தா பொண்டாட்டி உசுரோடு இருக்கிற இன்னொரு கள்ளப்பரசு கூட வாழ்ந்துட்டு இருக்கிறான். அப்போ ஆம்பளைக்கு ஒரு நாயும் பொம்பளைக்கு ஒரு நாயுமா? அப்போ கள்ளப்பரசு கூட வாழ்ந்ததுக்கு அந்த பொம்பளை பேர் நடவடிக்கை எடுக்கணும். இந்த 5 வருஷம் இந்த ஆள் ஜெயிலில் கிடந்ததுக்கு போலீஸ் மான நஷ்டம் வழங்கணும். என்ன வழங்கணும்? மான நஷ்டம். அதாவது ஒரு கேஸ் அன்வேஷிக்காமல் ஒரு ஆளை பிடிச்சி 5 வருஷம் ஜெயிலில் போடுறதுக்கு அந்த ஸ்டேட், எந்த ஸ்டேட்டு போலீஸோ அந்த ஸ்டேட்டு போலீஸ், கர்நாடகா நினைக்கிறது, கர்நாடகா போலீஸ்ன்னு நினைக்கிறேன். அது அப்படி தான் சொல்லுது. 5 வருஷம் மான நஷ்டம். ஒரு வருஷம் ஒரு 20 லட்சம் வச்சு 1 கோடி ரூபா மான நஷ்டம் வழங்கணும்னு கோடதியோடும் அது கர்நாடகா போலீஸோட தாழ்மையாக வேண்டிக்கிறேன். கர்நாடகா முக்கியமந்திரி சித்தராமையாவுக்கும் உப முக்கியமந்திரியா DK சிவகுமாருக்கும் இது ತಾಳ್ಮೆಯ ಕರ್ತಾ வச்சுக்கிறேன். ನನ್ನ ಹೆಸರಂತ ವಿನ್ಸೆಂಟ್ ಸೇವಿಯರ್ ಕೇರಳದಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತೀನಿ. ಅದಾವುದು ಸತ್ತೋಗ್ಬಿಟ್ರಂತ ಹೇಳಿ 5 ವರ್ಷ ಜೈಲಿಗೆ ಹಾಕಿದ್ದಾರೆ. ಮಲ್ಲಿಗಾ ಅಂತ ಶ್ರೀಯು ಸುರೇಶ್ ಅಂತ ಜನ. இப்போ மல்லிகா ஜீவனோடு ಬಂದಿದ್ದಾರೆ. அப்போ 5 ವರ್ಷ ಜೈಲಲ್ಲಿ ಇಟ್ಟಿರೋದಕ್ಕೂ ಹಣ ಕೊಡಬೇಕು. 1 ಕೋಟಿ ರೂಪಾಯಿ ಕೊಡಬೇಕು. ಒಂದು ವರ್ಷಕ್ಕೆ 20 ಲಕ್ಷ ಹಾಕಿ 5 ವರ್ಷಕ್ಕೆ 1 ಕೋಟಿ ರೂಪಾಯಿ ಆ ಜನಕ್ಕೆ ನಷ್ಟ ಪರಿಹಾರ ಕೊಡಬೇಕು. ಕರ್ನಾಟಕ ಮುಖ್ಯಮಂತ್ರಿ ಸಿದ್ದರಾಮಯ್ಯ ಸಾರು, ಕರ್ನಾಟಕ ಉಪ ಮುಖ್ಯಮಂತ್ರಿ DK ಶಿವಕುಮಾರ್ ಸಾರು ನನ್ನ ಮಾತು ಕೇಳಿಕೊಂಡು ಆ ಜನಕ್ಕೆ ನಷ್ಟ ಪರಿಹಾರ ಕೊಡಬೇಕು ಅಂತ ನಾನು ಕೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಜೈ ಹಿಂದ್.